ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அதிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ஆர்கனைசேஷன் நேம் வந்து பார்த்திங்கன்னா நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். போஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட். ஒரு போஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி 500. அப்ளிகேஷன் மோடு பார்த்திங்கன்னா ஆன்லைன். இதை நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரீஜனல் ஸ்டேட், அதாவது உங்கள் நேட்டிவ் ஸ்டேட். அஃபிஷியல் வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் வந்து 11 டிசம்பர் 2024. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து பார்த்திங்கன்னா 17 டிசம்பர் 2024. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஜான்வரி 2025. இதில் 2 விதமான எக்ஸாம் இருக்குது. டயர் 1, டயர் 2 2 எக்ஸாம் இருக்குது. டயர் 1 எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா 27 ஜான்வரி 2025. டயர் 2 எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்ச் 2025. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் ரீஜனல் லாங்குவேஜில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் 21 வயசு ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 30 வயசு. அவங்க அதில் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அந்த கேட்டகிரி அவங்களுக்கு வந்து 100 ரூபா வரும். மற்ற கேட்டகிரிக்கெலாம் 850 ரூபா வரும். இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம். அதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா எம்சிக்யூ கொஸ்டின் தான் கேட்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி. அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் பாஸ் ஆகிறவங்க தான் மெயின் எக்ஸாமினேஷன் போவாங்க. அதில் எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அடுத்து ஃபைனல் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட். இது மேண்டட்டரி. நோட்டிஃபிகேஷன் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஜாப் நோட்டிஃபிகேஷன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து 40 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க கேட்டகரிஸ் வைஸாக. நீங்கள் எந்த கேட்டகிரியோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி அந்த கேட்டகிரிக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி அந்த கேட்டகிரிக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி அந்த கேட்டகிரிக்கு வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. விடோ உமன் அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸிட்டிங் எம்ப்ளாயி ஆஃப் த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். இதில் 3 டைப் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. டயர் 1 எக்ஸாம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம். அதில் வந்து 100 மார்க்கு கேட்பாங்க. 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. 3 செக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ். நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 30, மார்க்கும் 30 தான் கொடுப்பாங்க. டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம். மீடியம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். செகண்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங். 35 கொஸ்டின் கேட்பாங்க. 30 மார்க் கொடுப்பாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். தேர்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி. 35 கொஸ்டின் கேட்பாங்க. 35 மார்க் கொடுப்பாங்க. டியூரேஷன் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். டோட்டலாக 100 கொஸ்டின் கேட்பாங்க. 100 மார்க் வைப்பாங்க. டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 60 நிமிஷம். அடுத்து வந்து செக்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாம். 250 மார்க்கு கேட்பாங்க. 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. 5 செக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஸ்டின் கேட்பாங்க. 50 மார்க் வைப்பாங்க. டியூரேஷன் பார்த்திங்கன்னா 30 நிமிஷம். மீடியம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். அடுத்து செகண்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங். 40 கொஸ்டின் கேட்பாங்க. 50 மார்க்குக்கு வைப்பாங்க. 30 நிமிஷம் கொடுப்பாங்க. இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் தான் கேட்பாங்க. அடுத்து தேர்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி. 40 கொஸ்டின் கேட்பாங்க. 50 மார்க்குக்கு கேட்பாங்க. 30 நிமிஷம் கொடுப்பாங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் கேட்பாங்க.
அடுத்து 4th செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் 40 கொஸ்டின் கேட்பாங்க, 50 மார்க்குக்கு வைப்பாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ், அதாவது 15 நிமிஷம். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் கேட்பாங்க. அடுத்து ஃபைனலாக 5th செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே 40 கொஸ்டின் கேட்பாங்க, 50 மார்க்குக்கு வைப்பாங்க, 15 மினிட்ஸ். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் நாலேஜ் மாதிரி தான் 15 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் கேட்பாங்க. டோட்டலாக 200 மார்க்குக்கு வைப்பாங்க. 200 கொஸ்டின் கேட்பாங்க, 250 மார்க்குக்கு வைப்பாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ். அடுத்து ஃபைனலாக எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் வந்து 9 இடத்துல கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் 9 இடத்துல கொடுத்துருக்காங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஒரி பண்ணிக்காதீங்க. ஆனால் டயர் 2 எக்ஸாம் வந்து சென்னையில் தான் இருக்கும். நீங்கள் சென்னையில் தான் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.